அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். There is no other God except one God and I bear witness he has no partners. அந்த உண்மையான ஒரு அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அவருக்கு இணை துணை யாரும் இல்லை. இந்த ரெஸ்பெக்டிவ் பைன் வந்து செப்டம்பர் 29th ஐ கெஸ் 1989 பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்ஷால்லா நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம அல்லாவின் கையொப்பத்தை பார்த்துட்டே வரோம். குரான் முழுக்க பார்க்குறோம், குரானுக்கு இனிஷியல்ஸ்ல பார்க்குறோம், முத்திரை எழுத்துக்கள்ல பார்க்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அடுத்தது நம்ம செய்யற தொழுகை, அது அவராகவே சுயமா சொல்லல, ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடி நிச்சயமா அல்லாவோட கையொப்பம் இருக்குங்கிறத ஒரு சாம்பிளாக இந்த பயான்ல வந்து தொழுகை முறை வந்து எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றது. இந்த தொழுகை அல்லாவிடம் தான் வந்திருக்கு, இந்த தொழுகை அல்லாவின் கையொப்பம்ல பொருந்திதான் இருக்கு, நிச்சயமா இந்த தொழுகை மட்டும் தான் கரெக்டுங்கிறத அதுதான் இன்ஷால்லா நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ நான் வேர்ட் பை வேர்ட் போகாம இன்ஷால்லா அவங்க சொன்ன விஷயத்த நான் இங்க ஒரு ப்ரெசன்டேஷனா போட்டிருக்கேன். இன்ஷால்லா நம்ம பார்த்த கிளியரா புரியும். இந்த விஷயத்த நம்ம அப்பெண்டிக்ஸ் 1ல பார்க்கிறோம். பட் இன்ஷால்லா இந்த பயான்லயே அவங்க சொல்றாங்க, ஒன்லி கான்டாக்ட் ப்ரேயர் அத்தரைஸ் பை காட். தொடர்பு தொழுகை, ஒரே தொடர்பு தொழுகை மட்டும்தான் அல்லாவால அங்கீகரிக்கப்பட்டது. அது நம்ம தொழுகிற சூரா அல் ஃபாத்தியா மட்டும்தான். ஸோ அதற்கான ப்ரூஃப்ஸ் தான் இங்க நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு தொழுகையும் நமக்கு தெரியும், சூரா 1 மட்டும் தான் நம்ம சொல்றோம். சூரா 1ல 7 வசனங்கள் இருக்கு. நீங்க பேரலா கேல்குலேட்டர் இருந்தனா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, இன்னும் நீங்க உணர்ந்ததுக்கு நல்லா இருக்கும் அந்த விஷயம். ஸோ சூரா 1 அதுதான் ஃபர்ஸ்ட்ல நான் இங்க போட்டிருக்கேன், நான் மவுஸ் வச்சு காமிக்கிறேன். ஸோ சூரா 1 போடுறோம், 7 வசனங்கள் இருக்கு, வரிசையா நம்ம சொல்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸோ தொடர்ந்து 1 2 3 4 5 6 7 இந்த நம்பர் 19ஆல வகுப்படக்கூடிய ஒரு நம்பர். ஒவ்வொரு தொழுகை மட்டும் இல்லாம நம்ம தொழுகை 5 வேளை தொழுகையும் சரி. ஸோ அதான் செகண்ட் நான் யூனிட்ஸ் நான் போட்டிருக்கேன், ரக்காத் சொல்லுவாங்க. 2 ஃபஜர் 2 லொகர் 4 அசர் 4 மக்ரிப் 3 இஷா 4. ஸோ அந்த நம்பருமே நீங்க அப்படியே 2 4 4 3 4 போட்டீங்கன்னா 19ஆல கீழ்படிக்கூடிய ஒரு நம்பர். நோ டிஸ்டார்ஷன் டு லெட்டர்ஸ் லிட்டரி கம்போசிஷன். நம்ம சொல்ற அந்த ஒவ்வொரு எழுத்துமே அந்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நமக்கு தெரியும் 19 எழுத்துக்களை உடையது. அல்ஹம்துலில்லாஹ் அதுதான் இங்க நான் போட்டுருக்கேன் இந்த இடத்துல. சூரா 1 அப்படியே வச்சுக்கிட்டேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்க்கு 19 எழுத்துக்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 17, அர் ரஹ்மானிர் ரஹீம் 12, மாலிகி யௌமித்தீன் 11, ஈயாக்க நாபுது வையாக்க நஸ்தகீன். இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்னு சொல்றாங்க, ரொம்ப ஆழமான அர்த்தமுடைய ஒரு ஒரு வசனம். ஈயாக்க நாபுது வையாக்க நஸ்தகீன், ரட்சகரே உம்மை மட்டுமே நாங்கள் வழிபடுகிறோம், உதவி உம்மிடம் மட்டுமே நாங்கள் கேட்கின்றோம். ஸோ அதற்கும் அல்லாவோட கையொப்பம் 19 எழுத்துக்கள். ஸோ இந்த 2 வேர்ஸ் தனியா இல்லாம மொத்தம் நம்ம சொல்ற அந்த மொத்த அல்ஃபாத்தியோட நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் நீங்க அந்த எழுத்துக்களோட எண்ணிக்கை நீங்க போட்டீங்கன்னா அரேஞ்ச் பண்ணீங்கன்னா அதுவுமே 19ஆல கீழ்படியக்கூடிய ஒரு நம்பர். ஸோ இந்த 3 விஷயத்தை தான் நம்ம பயான்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து கவர் பண்றாங்க. அடிஷ்னல் டு திஸ் நம்ம வந்து இந்த விஷயத்த நம்ம குரான்ல சூரா 1 வசனம் 1லயே ஃபுட் நோட்ல கொடுத்துருப்பாங்க இந்த விஷயத்த. ஸோ அதை ரெண்டுத்தையும் நான் எக்ஸ்ட்ராவா இங்க கிளாரிஃபை பண்றேன் உங்களுக்கு இன்ஷால்லா. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இதற்கு இடையில அதாவது எழுத்துக்கள் எண்ணிக்கை தாண்டி ஒவ்வொரு அந்த வசனங்களுடைய ஜாமெட்ரிக்கல் வேல்யூ பெரும்பாலும் முஸ்லிம்ஸ் யூஸ் பண்றாங்க 7 8 6ன்னு. ஸோ அது என்னன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதோட ஜாமெட்ரிக்கல் வேல்யூ தான் 786. ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து அந்த ஜாமெட்ரிக்கல் வேல்யூ இன்சர்ட் பண்ணி, அதாவது இங்க நான் போட்டுறேன் புரியும் உங்களுக்கு. சூரா 1 ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 19 எழுத்துக்களை உடையது, அதோட ஜாமெட்ரிக்கல் வேல்யூ 786. அதுக்கப்புறமே ரெண்டாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 17 எழுத்துக்களை உடையது, அதுக்கான ஜாமெட்ரிக்கல் வேல்யூ 581. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அடிக்கிட்டே போனீங்கன்னா இந்த பெரிய நம்பர் இங்க காமிச்சிருக்கேன், அந்த நம்பருமே 19ஆல கீழ்படியக்கூடிய ஒரு நம்பர். இந்த விஷயத்தை நீங்க செக் பண்றதுக்கு இன்ஷால்லா நீங்க யூஸ் பண்ணலாம். நான் ரைட் ஹேண்ட் சைட்ல இங்க காமிச்சிருக்கேன், அதுதான் இங்க நான் போட்டிருக்கேன். 1 19 786 17 58 581. ஸோ இந்த இவ்வளவு பெரிய நம்பர் நம்ம 19ஆல கட்டமைக்கும் போது நமக்கு ரிசல்ட் இவ்வளவு பெரிய நம்பர் வரும். ஆனா எந்தவித புள்ளியும்
டெசிமலோ எதுவும் மிச்சமே இருக்காது. கரெக்டா அல்லாஹ் சொல்ற மாதிரி வகுப்படும். அதற்கு அடுத்தது இப்போ நம்ம ட்ரெண்டிங்ல பார்க்கும்போது அரபிக்ல எல்லாமே பேக்வேர்ட்ல தான் ஆக்சுவலா போவாங்க, நமக்கு தெரியும், ரைட் டு லெஃப்ட். ஸோ அந்த அடிப்படையில இந்த ஜாமெட்ரிக்கல் வருஷம் நம்ம பார்க்கும்போது இந்த எண்களையும் சரி, நம்ம குரான் ஓதுறது மட்டும் ரைட் டு லெஃப்ட் இல்ல, அல்லாஹ் சொல்ற இந்த 19 கட்டமைப்பையும் நம்ம ரைட் டு லெஃப்ட் நம்ம போட்டோம். அதுதான் இங்க நான் போட்டேன் கீழே 1 19 786. நீங்க ரைட்ல இருந்து லெஃப்ட்ல பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ அதையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பர் ஆஃப் எவ்வளவு எண் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது 38, அதுவுமே 19 வகுப்படக்கூடியது. அது மட்டும் இல்லாம இந்த மொத்த எண்ணுமே 19ஆல வகுப்படக்கூடிய ஒரு நம்பர். நான் இந்த இன்ஷால்லா இதை செக் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த விஷயம் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி எனக்கும் பெருசா அரபிக்லாம் தெரியாது. ஆனா பட் வந்து நம்ம சின்சியர் அல்லாஹ் சொல்றாங்க, நம்ம விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம் அல்லாஹ் மட்டும்னா கண்டிப்பா அல்லாஹ் கற்றுத்தர போதுமானவர். ஸோ அந்த அடிப்படையில பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் வந்து எவ்வளவு லெட்டர்ஸ்ங்கிறத நான் இங்க போட்டிருக்கேன். இன்ஷால்லா நான் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே வைக்கிறேன், நீங்க தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். பிஸ்மி, ப, சீம், ஹா 3 எழுத்துக்கள், அல்லா, அல், லா 2 லா, லாம், ஹா 4 லெட்டர்ஸ். ஸோ இதே மாதிரிதான் இந்த பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் 19 சொல்றதுக்கும் கீழே ரெண்டாவதா வந்து ஈயாக்க நாபுது வையாக்க நஸ்தகீன் அதுக்கும் நான் வந்து இங்க போட்டிருக்கேன். இன்ஷால்லா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் நான் அப்படியே வைக்கிறேன். ஓகே, இன்ஷால்லா நீங்க ஸ்கிரீன்ஷாட் வேணா கூட எடுத்துக்கோங்க போன்ல. இன்ஷால்லா செக் பண்ணி பாருங்க. நம்ம இதுக்கப்புறம் இன்ஷால்லா ரியல் பயன் கூட நம்ம போயிடுவோம். நான் ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது வெறுமைனா ஒரு கம்மி நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் தான். இந்த தொழுகை வந்து அல்லாவிடம் இருந்து மட்டும்தான் வந்திருக்கு. இது மட்டும்தான் நம்மளை அல்லாஹ் கிட்ட நம்ம ரியலா கான்டாக்ட் பண்றது அர்த்தங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கேன். நீங்க அப்பெண்டிக்ஸ் 1ல இல்ல அப்பெண்டிக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் இதை நம்ம கத்துக்கலாம். கத்துத்தர அல்லாஹ் போதுமானவர். Just as in passing, we just received the Araco magazine, the Arabian oil company, and the front cover, and they have the last two verses of Satan verses. So இந்த மாதிரி வந்து அரேபியன் அமெரிக்கன் ஆயில் கம்பெனி வந்து ஒரு மேகசின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஃப்ரண்ட் அந்த கவர்ல இதுலயே வந்து என்ன பண்ணிருக்காங்க, சூரா 9 128 109 அதுதான் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்குள்ள பார்க்கும்போது என்ன பண்றாங்க, மக்களை ஏமாத்துற முயற்சியில இந்த அரபிக்ல அல்லாஹ் சொல்ற குரான்ல அந்த லெட்டர்ஸ இல்ல அந்த ஃபார்மேட்ல எழுதாம கொலாக்கியூல் அரபிக், நம்ம நடைமுறையில பேசக்கூடிய அரபிக்ல வந்து அந்த வடிவத்துல போட்டு எக்ஸ்ட்ராவா 3 லெட்டர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தே ட்ரைங் ஹவு டு டெஸ்ட்ராய் காட்ஸ் மிராக்கிள். முடிஞ்ச அளவுக்கு சாத்தான் அவனோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு அல்லாஹ்விட மாபெரும் அற்புதம் தடுக்க அவன் ட்ரை பண்றான். ஆனா இங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங், இட்ஸ் டூ லேட், த கேட் இஸ் அவுட். ஆனா இதற்கான தவணை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமேட்டு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ்வோட சத்தியம் வெளியே வந்துருச்சு, த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக்னு சொல்றாங்க. அல்லாஹ்வின் சத்தியம் வெளியே வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்போ இவ்வளவு நான் சொன்ன விஷயம் வந்துட்டு ஏன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இதை பண்றாங்கன்னா, நிறைய பேர் வரணும்னு சொல்றாங்க. ஸோ எல்லாரும் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்ஷால்லா ரியல் பயன் கூட ஸ்டார்ட் பண்றாங்க. And it is very clear now that Abdullah is here, it means everybody is here. So அப்துல்லாவே வந்துட்டார்னா எல்லாரும் வந்துட்டாரு தான் அர்த்தம்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அடிப்படையில ஒரு அன்பான நகைச்சுவை ஒன்று சொல்றாரு. ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் மை குத்பா நவ். வி பிரேஸ் காட் அண்ட் பி விட்னஸ், புகழ்ச்சி அல்லாஹ்வுக்குரியது, அவரை தவிர வேறு தெய்வமே சாட்சி கூறுகிறேன். இந்த விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் தட் காட் இஸ் ரிவைலிங் டூ மச் இன்ஃபர்மேஷன். அல்லாஹ் சுப்ஹானஹு நிறைய விஷயம் நம்ம கத்து தராங்க. அதுல இந்த ஒரு நிதர்சன உண்மையை மட்டும் நான் திருப்பி அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். செலக்டட் குரூப் ஆஃப் பீப்புள் யூ ஆர் டெஸ்டின்ட் டு பி அட் திஸ் டைம். இந்த நேரத்துல இந்த இடத்துல வந்து அல்லாஹ் சொல்ற மாதிரி சொற்பமான ஆன்மாக்களை மனிதர்களை மட்டும்தான் அல்லாஹ் செட் பண்ணி இங்க வர வச்சிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன், இந்த தகவல் வந்து அல்லாஹ் நமக்கு சொல்றாங்கல்ல, இதுக்கு நம்ம என்ன பண்ணுதுன்னா எட்டர்னிட்டி ஹெட், நம்மளை வந்து மற்ற
அதாவது அல்லாஹ் மட்டும் தெரிஞ்சுக்காதவங்க இல்ல கடவுள்னா என்னன்னே தெரியாத அவங்க நினைவுல கம்பேர் பண்ணும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள வந்துட்டு ஒரு எட்டர்னிட்டி, ஒரு 100 வருஷம் அப்படிலாம் இல்ல, பல வருஷங்கள் முன்னால நம்ம போயிட்டு கிட்டத்தட்ட அல்லாஹ்வை பார்த்துட்டு வந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்ற விஷயங்கள் அவ்வளவு உண்மையா இருக்குன்னு சொல்றாங்க. The subsequent generation will catch up with us. இன்ஷால்லா வரக்கூடிய காலத்துல நமக்கு பின்னாடி வரும் சமுதாயங்கள் நம்மள இந்த விஷயத்தை பற்றி பிடிச்சு போவாங்க. ஆனா இந்த நொடியில இந்த பூமியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள இந்த விஷயத்தை அறிய வச்சு கிட்டத்தட்ட உண்மையை சொல்லணும் அல்லாஹ்வை நம்ம பார்த்துட்டு, ஆனா அல்லாஹ்வோட விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் உணர்றோம், அல்லாஹ் மட்டும் சத்தியமா உணர்ந்துட்டோம். அந்த விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கண்ணுல காமிச்சிருக்காங்கிறது ஒரு பெரிய அல்லாஹ் கொடுத்த அருள்னு சொல்றாங்க. The picture of why we are here is emerging very clearly now. ஸோ நம்ம எதற்காக இங்க வந்திருக்கோம், நம்ம இங்க என்ன பண்றோங்கிற விஷயம் இது இந்த பர்டிகுலர் நியூஸ் மட்டும் அல்ல நமக்கு நிறைய விஷயத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. A lot more to be known, but this the time that God will send this information to us. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அல்ல நம்ம கத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா இந்த பர்டிகுலர் நொடியில நமக்கு அல்லாஹ் சொல்ற இந்த விஷயம் ஒண்ணுதான். இட்ஸ் ரிலவென்ட் டு அவர் ஜென்ரேஷன். நம்ம சமுதாயத்துல வாழ்ற இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு ரொம்பவுமே தகுந்த விஷயம்னு சொல்றாங்க. Additional information, you know most of it, but the additional information shows how bad the human being is and how fortunate we are in the masjid are. நான் சொன்ன மாதிரி இந்த செய்தி வளர்ந்துட்டே இருக்கு. இந்த ஒரு செய்தி நம்ம உன்னிச்சு கவனிச்சோம்னா அதுல என்ன புரியுதுன்னா, மனிதர்கள் எவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்க, அதே சமயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள இங்க மஸ்ஜித் துக்ஸான்ல நிக்க வச்சு அல்லாஹ் நம்மளை எப்படி பாக்கியசாலிகளா மாத்திருக்காங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மனுஷங்க எந்த அளவுக்கு மோசமானவங்கிறது புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மள அல்லாஹ் எந்த நிலைக்கு நம்மளை நிறுத்திருக்காங்கிறது புரியும். ஸோ லைக் மைனஸ் தெரிஞ்சாதான் பிளஸ் தெரியும்ன்ற மாதிரி கிளாரிஃபை பண்றாங்க. These are the two things, the subject of this khutbah. So நான் சொன்ன மாதிரி நம்ம பேச போற இந்த குத்பால ஓகே. ஸோ நம்ம இந்த பண்ண போற இந்த குத்பால இந்த ரெண்டு விஷயம் தான் கருவா இருக்க போகுது. மனுஷங்க எவ்வளவு மோசமானவங்க, அல்லாஹ் நம்மளை எந்த அளவுக்கு அருள் பாலிச்சிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இதற்கு ஒரே ஒரு சரியான காமன் தலைப்புனா சாத்தானோட ஈகோ, EGO. இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி இந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அகந்தை இந்த விஷயம் அவன் என்ன பண்ண வைக்குதுன்னா, என்னாலையும் கடவுளை சார்ந்துடாம என்னால ஒரு கடவுளா இருக்க முடியும்னு அவன் சொல்றான். அதன் விளைவாக அந்த அல்லாஹ் படைச்ச எல்லா ஆன்மாக்கள் இருக்க அந்த மேலான கூட்டத்துல ஃபியூடு நடக்குது, ஒரு கலகம் நடக்குது. நம்ம எல்லாரும் வகைப்படும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல சம் கிரியேச்சர்ஸ் அக்ரி வித் சாத்தான் அண்ட் திஸ் கன்ஸ்டியூட் தி ஹெவன்லி ஃபியூட். நம்ம சூரா 38 இந்த விஷயத்த நம்ம பாக்குறோம். வசனம் 61 ஹெவன்லி ஃபியூட், ஒரு கலகம் நடந்ததை நம்ம பாக்குறோம். அதுல பெரும்பான்மையினர், vast majority disagree with Satan. They stood up on the side of God's absolute authority. அதுல ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, பெரும்பாலும் வாஸ்ட் சொல்றாங்க, பெரும்பாலும் அல்லாஹ் படைச்ச ஆன்மாக்களை சாத்தான் நீ கடவுளா இருக்க தகுதியே இல்லாதவன் சொல்லிட்டு அல்லாஹ்வோட ஏகோபித்த அதிகாரத்தை மட்டும் மூலியமா ஏற்றுக்கொண்டவங்க தான் நம்ம மலக்குமார்கள் சொல்றோம். எல்லாருமே ஆன்மாக்கள் தான். ஆனா நம்ம அந்த டெர்மினாலஜி கொடுக்கறது அவங்களுக்கு ஏஞ்சல்ஸ், அவங்க மலக்குமார்களா ஆயிட்டாங்க. they never question the fact that God only can be a God. அவங்க எந்த விதமான கேள்வியே எழுப்பல. முதல்ல அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ் சொல்லும் போது அவங்க எந்த விதமான கேள்வி எழுப்பலன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எவ்வளவு பேர் அப்படின்னு நம்ம சொன்னா, இட்ஸ் unknown to anybody, only God knows. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க அவங்களோட எண்ணிக்கை அவங்களுக்கே தெரியாது. அல்லாஹ் மட்டும்தான் மலக்குமாரோட எண்ணிக்கையை சரியா தெரிஞ்சவர்னு சூரா 74 வசனம் 31 அல்லாஹ் சொல்றாங்க. ஈவன் ஏஞ்சல்ஸ் சொன்னோம் அவங்களுக்கே தெரியாது. சோ இதனால இப்போ நம்ம குர்ஆன்ல படிக்கும் போது 150 பில்லியன் கிரியேச்சர்ஸ் அக்ரி வித் சைத்தான் சொல்றாங்க. அந்த ஜின், அந்த மனுஷங்க டவுட் பண்றதும் சரி, மொத்தமாவே ஒரு 150 பில்லியன் கிரியேச்சர்ஸ் தான் சொல்றாங்க. ஆனா இந்த நம்பரை பார்த்து 150 பில்லியனா, அதாவது பில்லியன் எங்கும்போது நமக்கு தெரியும் 7 + 9 zeros கோடிக்கு 7. ஸோ
100 கோடி. ஸோ 100 கோடிங்கும் போது 150 பில்லியன் அந்த நம்பரை பார்த்து நீங்க வந்து பிரமிப்பு விடாதீங்க. அல்லாஹ் படைச்ச பெரும்பான்மையான ஆன்மாக்கள்ல இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்மால் மைனாரிட்டின்னு சொல்றாங்க. இவங்களோட கவுண்ட் ஒண்ணுமே இல்ல. So now we have the minority, the criminal element in the heavenly society, that's you and me. அப்போ இந்த அல்லாஹ் மட்டும்னு சொல்லும் போது டவுட்டா இருந்த நம்மளும் சரி, அது மட்டும் இல்லாம சாத்தான் வந்து கடவுளா இருக்க ஓகேன்னு சொல்லிட்டு போன ஜின்ஸும் சரி, இவங்களை வந்து கிரிமினல் எலமெண்ட், நம்ம எல்லாருமே வந்துட்டு குற்றவாளிகள் தான் இந்த ஹெவன்லி சொசைட்டி பொறுத்த வரைக்கும். அது வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். அந்த ஜின்ஸுமே சரி, ஃபெயிலிங் டு மேக் எ ஸ்டாண்ட் ஆன் காட்ஸ் அப்சல்யூட் அத்தாரிட்டி. அதாவது நம்ம தவறிட்டோம். அல்லாஹ் நமக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, அல்லாஹ் தான் நம்மளை பாத்துக்கிறாங்கிறத நம்ம யோசிச்சதே தப்பு தான் சொல்றாங்க. காட்ஸ் அப்சல்யூட் அத்தாரிட்டி, அல்லாஹ்வோட முழுமையான ஏகோபித்த அதிகாரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லல. காட் த மோஸ்ட் மர்சிஃபுல், அல்ல குரான்ல சொல்லும் போது மிக்க கருணையாளன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி குற்றம் புரிஞ்ச எல்லா கிரிமினல்ஸுக்கும் அல்லாஹ் வந்து என்ன பண்றாங்க, ஒரு மறு வாய்ப்பு கொடுக்குறாங்க. எதற்காகனா, நீ பண்ண குற்றத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ் மட்டும்ங்கிறத ஒத்துக்கிட்டு வரணும்னு சொல்லிதான் அல்லாஹ் அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறாங்க. அது இந்த 150ல அல்லாஹ் கூட ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டிய அதுவுமே சொல்றாங்க. இந்த குற்றம் புரிஞ்சு யோசிச்சிருந்த அந்த ஆன்மாக்கள்ல ரெண்டாவது வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கும் போது மெஜாரிட்டி பெரும்பான்மையான ஆன்மாக்கள் வந்துட்டு அவங்க தப்ப உணர்ந்துட்டு அவங்க வந்து நமக்கு தெரியும் அவங்களாம் அனிமல்ஸாவும் சன் அண்ட் ஸ்டார்ஸா மாறிட்டாங்கன்னு. ஸோ அதுதான் அல்லாஹ் சூரா 33:72 சொல்றாங்க. And those are the animals, the mountains, the stars, and நான் சொன்ன மாதிரி அவங்க வேற யாரும் இல்ல, அவங்க எல்லாருமே அந்த அனிமல்ஸாவும் மலைகளாவும் ஸ்டார்ஸாவும் மரங்களாவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆன்மாக்களை இங்க நியமிச்சிருக்காங்க. God says, do you not realize that the mountains, the trees, the animal prostrate to God? அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்கறாங்க, நீங்க உணர்ந்து கொள்ளவில்லையா? இந்த மாதிரி பெரும்பான்மையான ஆன்மாக்கள், மலைகளா சரி, செடி கொடிகள் சரி, அனிமல் சரி, அவங்க எல்லாம் அல்லாஹ் கீழ்படுகிறாங்க. இந்த விஷயத்த நம்ம சூரா 55:6 பாக்குறோம். அல்லாஹ் கேக்குறாங்க, ஸ்டார்ஸ், த ட்ரீஸ் prostrate, what does this mean? அவங்க கீழ்படுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க அந்த இடத்துல வந்துட்டு அல்லாஹ் சொல்றதை ஒப்புக்கொள்றாங்க, அவங்க செஞ்ச தப்பு தான்ங்கிறத உணர்ந்துட்டாங்க. ஸோ அல்லாஹ் கொடுத்த செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில அவங்க மீண்டுக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது இந்த ஹார்ஸ், ஒரு குதிரையை நம்ம எடுத்துக்கிட்டா கூட, ஒரு குதிரை கூட அல்லாஹ்க்கு சப்மிட்டரா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இட்ஸ் சப்மிட்டட் டு காட். ஏன்னா he was the one. The horse is one of those creatures that committed initial blasphemy and took advantage of second offer. நமக்கு தெரியும், அந்த ஒரு குதிரையா பிறந்த அந்த ஆன்மா வந்துட்டு முதல்ல செஞ்ச அந்த இறை நிந்தனையை ஒப்புக்கொண்டு தவறுங்கிறத அக்செப்ட் பண்ணி அல்லாஹ் கொடுத்த ரெண்டாவது ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்குது. உண்மையை சொல்ல போனா அந்த குதிரை வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு முழுமையான பெர்ஃபெக்ட் சப்மிட்னு சொல்றாங்க. குதிரை அல்லாஹ் சொல்றதை செய்யுது, அது மட்டும் தான் செய்யுது, அது வேற எதாவது செய்யல. அது எப்படி வருது நம்ம கிட்ட? ஈ கம்ஸ் டு யூ ஆன் 4, 4 கால வச்சு வருது. இந்த வேர்டை நான் சொன்ன ஞாபகம் வச்சுக்கோ, ஈகோ, அகந்தை. அந்த அகந்தை நம்ம இதுக்கு நம்ம குதிரை கூட கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா அது என்ன சொல்லுது? அது கிட்ட வந்துட்டு, ஓகே, எனக்கு வந்து அல்லாஹ் நியமிச்ச வேலையை நான் செய்யறேன், அவ்வளவுதான், என் மேல ஏறி நீங்க சவாரி செய்யுங்க, சேஸ் ரைட் மீ, என் மேல ஏறி சவாரி பண்ணுங்க. அந்த குதிரை வந்துட்டு எந்த வித தன்னோட சுய இச்சையவோ இல்ல அல்லாஹ் சொல்லாத செய்யல. மனிதர்கள் எப்பேற்பட்ட மனிதர்கள் இருந்தாலும் சரி, ஒரு புவர் பர்சன், ஏழையா இருந்தாலும் சரி, அதை ஏத்திட்டு அது சவாரி செய்யுது. ஒரு பணக்காரனா இருந்தாலும் சரி, அவங்களை ஏத்திட்டு சவாரி செய்யுது. ஒரு குழந்தைய கூட அதை ஏத்திட்டு அது சவாரி செய்யுது. நான் சொன்ன மாதிரி அதற்கு எந்த விதமான ஈகோ இல்ல. அல்லாஹ் சொல்ற அந்த விஷயத்த அப்படியே செய்து, மனிதர்கள் எந்த தரப்புல இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு செய்ய வேண்டிய சொன்ன விஷயத்த, அல்லாஹ் கட்டளிட்ட விஷயத்த, அது ஒரு பெர்ஃபெக்ட் சப்மிட்டர் அதை செய்துங்க தான் சொல்றாங்க. பெர்ஃபெக்ட் சப்மிட்டர். சோ அந்த டீல தான். சோ அந்த மாதிரி செகண்டா அவங்க அனிமல்ஸ் வந்து, விலங்குகள் வந்து அவங்களே மீட்டுக் கொள்வதற்காக அல்லாஹ் கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி சப்சர்வென்ட் ஒபீடியன்ட் ஃபங்க்ஷன், கீழ்படுகிற ஆன்மாக்களா இந்த உலகத்துல மனுஷங்களுக்காக அல்லாஹ் செய்ய சொன்னாங்க. அந்த விஷயத்தெல்லாம் விலங்குகள் வந்து சரியான முறையில கீழ்படியுது. அண்ட் இன் ரிட்டர்ன் ஃபார் திஸ் ஒபீடியன்ஸ் they are redeemed to the God's kingdom in the hereafter. அதன் விளைவாக இந்த கீழ்படுகிறது, அல்லாஹ் சொல்ற விஷயத்துக்கு கீழ்படுகிறதுன்னு ஒரு விளைவாக மட்டுமே தான் அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்துல அவங்க மீட்டு கொள்ளப்படுறாங்க. சோ அதுதான் வந்து டீல்.
இதுதான் விலங்குகளுக்கு கொடுத்த அல்லாஹ் செஞ்ச ஒரு டீல் வந்து இதுதான். அடுத்தது நம்ம நாயை கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு வீடு இல்லாத ஒரு ஏழையா இருந்தாலும் அவனை பார்த்து அது வாலாட்டும்னு சொல்றாங்க. நம்ம பார்க்கலாம், வீடே இல்லாதவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, புவரா இருப்பாங்க. அவங்களுக்கு பக்கத்துல ஒரு பெரிய நாய் இருக்கும். அந்த நாய் வந்து அது எந்த விதமான அகந்தியும் அது கிடையாது. அது நீ பணக்காரனா ஏழையான்னு பார்க்காது. அல்லாஹ் சொன்ன கட்டளை அதன்படி வந்து மனுஷங்க எந்த தரப்புல இருந்தாலும் அதை நேசிக்குது. அது அதோட வாழை ஆட்டுது. அது கிட்டத்தட்ட யூஎஸோட பிரசிடென்டா இருந்தாலும் சரி, அதற்கு தெரியாது ஆக்சுவலா யூஎஸோட பிரசிடென்ட் ஆனு. ஆனா அல்லாஹ் சொன்ன கட்டளை கீழ்ப்படியும் முகமா தே டோன்ட் ஈவன் நோ தட் தே லிவ் இன் த ஒயிட் ஹவுஸ். அந்த நாய்க்கு ஆக்சுவலா தெரியாது நம்ம இவ்வளவு பணக்காரனா இருக்கோம், நம்ம இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கோம், அதுக்கு எதுவுமே தெரியாது. அதை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து அல்லாஹ்க்கு கீழ்ப்படுகிறது மட்டும்தான் அதோட கோல். அதுதான் அது இங்க செய்யுது, வேற எதுவுமே அது செய்யல. they can live in the street with the homeless. நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு இணங்க வீடே இல்லாத தெருல கூட நாய் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப பணக்காரனான அமெரிக்கன் பிரசிடென்டோட ஒயிட் ஹவுஸ்லயும் அது இருக்கும். 2 பேருக்கும் அது அன்பாதான் இருக்கும். இந்த விஷயத்த, இந்த உதாரணத்தை வந்து நம்ம God asked you and me to do you want to go to this world? இந்த விஷயத்த நம்ம வந்து நம்ம ஆன்மாக்களை பார்க்கும்போது அல்லாஹ் நம்மள்ட்ட கேக்குறாங்க, நீ இந்த உலகத்துக்கு போற, God told us about the plan, you want to participate in this plan as ours. அப்போ நம்மள்ட்ட வந்து மனிதர்களா இருக்கக்கூடிய இந்த எல்லா ஆன்மாக்கள்ட்டையும் அல்லாஹ் கேக்குறாங்க, இந்த நான் போட்ட இந்த டீல்ல உன்னோட ஆன்மா குதிரையா போறதுக்கு ஓகேவா நல்லா கேக்குறாங்க. அல்லாஹ் சொல்லியே அனுப்புறாங்க, நீ குதிரையா போனா என்னோட கட்டளைக்கு இணங்க ஏழையும் ஏத்திக்கணும், பணக்காரனையும் ஏத்திக்கணும், குழந்தையும் ஏத்திக்கணும் சொல்றாங்க. ஆனா மனுஷன் என்ன சொல்றான்? நோ வே, வாய்ப்பே இல்ல அல்லவே, நான் எப்படி அந்த மாதிரி செய்வேன்? நான் எப்படி ஒரு ஏழையெல்லாம் என்னால ஏத்திட்டு போக முடியும்? கோ அஸ் ஹார்ஸ். ஈகோ ரிமெம்பர் சொன்ன மாதிரி அந்த வார்த்தை யோசிச்சு பாருங்க. அந்த மனிதனா இப்ப இறக்குற ஒவ்வொரு ஆன்மாக்கும் அவனோட அகந்தைங்கிற வேர்டு நான் சொன்னல, இது நீங்க லிங்க் பண்ணி பார்க்கலாம். அப்போ அவன் இந்த யோசிக்கிறான், நான் எப்படி ஒரு ஏழையை ஏத்திட்டு போக முடியும்? நான் போனா நான் ஆடிக்காரில தானே போவேன், நீங்க எப்படி சொல்றதுலாம் என்னால செய்ய முடியும்? அந்த அகந்தை, த ஈகோ, அதை ரிமூவ்னு கேக்குறாங்க. This criminal element, it is the ego that brought us here. அப்போ நம்ம இன்னைக்கு இங்க மனுஷங்களா இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம், அது நம்ம பண்ண அந்த அகந்தையின் வெளிப்பாடுல தான் நம்ம இங்க இவ்வளவு இருக்கோம். And it's the ego that stands as an obstacle between us and redemption. இப்ப வரைக்கும் நமக்கும் மீட்சிக்கும் நடுவில் இருக்க ஒரு பாலம், ஒரு கேப் தான் இந்த ஈகோ. எப்போ நம்ம இந்த ஈகோன்ற பாலத்தை கடக்கிறோமோ அப்போதான் நமக்கு மீட்சின்னு சொல்றாங்க. நடைமுறையில நம்ம இந்த நாய்க்களையும் விலங்குகளையும் பார்த்து நம்ம மனுஷனை விட நம்ம கீழ்த்தனமா நம்ம யோசிச்சாலும், உண்மையை சொல்ல போனா இந்த விஷயத்த பார்க்கும்போது அவங்க நம்மளை விட எவ்வளவோ பெட்டர். அவங்களுக்கு கொடுத்த 2வது ஆப்பர்ச்சுனிட்டில அவங்க வந்துட்டு அல்லாஹ் மட்டும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. எந்த வித அகந்தையும் இல்லாம, அல்லாவே நீங்க சொல்றீங்க ஒரு ஏழை ஏத்திட்டு போறனாலும் நான் போறேன், ஒரு பணக்காரன் ஏத்திட்டு போறனாலும் நான் போறேன், ஒரு குழந்தைய ஏத்திட்டு போறனாலும் நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கீழ்படுறாங்க. ஆனா அல்லாஹ் நம்மகிட்ட கேட்டுதான் சொல்றாங்க இங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? வாய்ப்பே இல்ல அல்லவே, அப்பெல்லாம் என்னால செய்ய முடியாது, எனக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு, நோ வே மீன் சொல்றாங்க. There were so many of the creatures who decided to take the advantage of his second offer. So நான் சொன்ன மாதிரி இந்த நம்பர்ஸை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அல்லாஹ்வுடைய பெரிய ஆன்மா படைப்புகளே நிறைய பேர் வந்துட்டு இந்த 2வது ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எல்லாராலையுமே இங்க வந்து விலங்குகளா பண்ண முடியாது, ஏன்னா இங்க ரொம்ப கிரௌட் ஆயிரும் பூமியில. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றாங்க, அவங்கள ஸ்டார்ஸ் ஆகும், சந்திரங்களாகவும் சூரியனாகவும் அல்லாஹ் வந்து அந்த ஆன்மாக்களை வந்து இந்த இந்த பிரபஞ்சத்துல அல்லாஹ் ஆக்குறாங்க. அவங்கள ஸ்டார்ஸ் ப்ரோஸ்ட்ரேட், தே கோ இன் த ப்ரீசியஸ் ஆர்பிட். அவங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் சொல்ற கட்டளைய எந்தவித அகந்தையும் இல்லாம அப்படியே செய்றாங்க. The sun rises and sets at exactly the same time. சூரியன் உதிக்குது, அல்லாஹ் சொல்ற டைம்ல மறையுது. இன்னைக்கு செப்டம்பர் 29 நீங்க செக் பண்ணீங்கன்னா சூரியன் உதிச்ச டைம் வந்து கரெக்டா 6:16. நல்லா நோட் பண்ணுங்க, 6:15 இல்ல, 6:20 இல்ல, கரெக்டா அல்லாஹ் சொன்ன டைம் 6:16க்கு அது வருது. இதே மாதிரி அடுத்த வருஷமும் கரெக்டா 6:16க்கு வருது. இந்த விஷயத்த த ஹரைசன் ஆஃப் த ஈஸ்ட், அந்த கிழக்குல இருக்க அந்த செவ்வானம் சொல்லுவாங்க, அதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களால ப்ரிசைஸா பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்ற கட்டளைய ஒரு நிமிஷம் இல்லாம பின்னாடி இல்லாம கரெக்டான விஷயத்த அல்லாஹ் சொன்னது அப்படியே செய்து 6:16, 6:15 இல்ல, 6:20 இல்ல. தேர் கம்ஸ் த சண்டஸ், see it coming up, submitting it, submitting. அதாவது இதுதான் உண்மையான சப்மிட்டிங். அல்லாஹ் சொல்ற விஷயத்த
கூடவும் இல்லாம குறையும் இல்லாம அப்படியே சேர்றதுதான் முழுமையான சப்மிட்டிங். அது சூரியன்ட்டு நம்ம கத்துக்கலாம்னு சொல்றாங்க. அண்ட் திஸ் இஸ் த எட்டர்னல் கேலண்டர். இந்த மாதிரி அல்லாஹ் சொல்ற விஷயத்த தான் வாழ்நாள் முழுவதும் செஞ்சுக்கிட்டே இருக்க ஒரு சப்மிட்டரான்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம நிலா எடுத்துக்கலாம். அதுவுமே அது இப்படிதான். அல்லாஹ் சொல்ற கட்டளைக்கு இணங்க பூமியை சுத்தி வருது. அந்த வால் நட்சத்திரம் கூட, அது கூட 76 வருஷத்துக்கு ஒரு டைம் வருது. அது எங்க போகுது நமக்கு தெரியாது. ஒன்லி அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அல்லாஹ் நிர்ணயிச்ச டைம்ல கரெக்டா வந்துட்டு சோலார் சிஸ்டம்குள்ள 76 வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்துட்டு அது போயிருது. ஆனா நம்ம வி ரெஃப்யூஸ். எல்லாம் நம்மள்ட்ட கேட்டாங்க, ஆனா நம்ம தான் அதை ஏற்க மறுத்துட்டோம். வி ஆர் சோ பேட், ஹியூமன் பீங் சோ பேட். இவ்வளவு மோசமானவன் தான் இந்த மனுஷனா இருக்கான்னு சொல்றாங்க. திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் வை ஆல் திஸ் பீப்புள் oblivious டு காட். இப்போ யாருமே நம்மள இங்க மறுக்க முடியாது. நான் எப்படி இந்த மாதிரி எல்லாம் நான் இருந்தேன், நான்லாம் அகதே கொள்றது இல்லை அப்படின்னு சொல்ல வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நடைமுறையில் நம்ம மனுஷங்களை பாக்குறோம். கடவுள்னு சொன்னா எப்படி அவங்க ரியாக்ட் பண்றாங்க, அவங்க எவ்வளவு கோவப்படுறாங்கிறத, அது எல்லாமே நம்ம அந்த ஃபியூட்ல செஞ்சது அப்படியே பக்காவை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நம்ம அல்லாஹ் மட்டும் சொல்ல, அல்லாஹ் சொன்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண ஈக கொண்டதுனால இங்கேயும் வந்து இங்க கொண்டுட்டு இருக்கோம். அவங்க அங்க அல்லாஹ் சொல்லும் போது அப்படியே கீழ்ப்படிஞ்சதுனால இந்த உலகத்திலயும் அவங்க அப்படியே வந்து அல்லாஹ் சொல்றதை மட்டும் தான் அவங்க செய்யறாங்க. இப்ப வரைக்குமே நமக்கும் மீச்சுக்குள்ள இருக்க ஒரே ஒரு தடங்க அந்த ஈகோ மட்டும்தான். எப்போ ஈகோ உடையுதோ, ஈஜிஓ உடையுதோ, அப்ப மட்டும் தான் நம்ம அல்லாஹ் கிட்ட ஒரு முழுமையான சப்மிட்டர் ஆக முடியும்னு சொல்றாங்க. God says that the human being was unjust, stupid. மனுஷங்களை பொறுத்த வரைக்கும், மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் நீதிமானவும் இல்ல, முட்டாளா இருக்கான். ஜலீம்பா கபின்னு சொல்றாங்க. இக்னோரண்ட், அறிவே இல்லாதவனா இருக்கான், எதுவுமே அறியாதவனா இருக்கான். பட் நாட் as polite as the Quran. Go, go God, take the horse. You go as a horse and you will be redeemed to God's kingdom. He said, I will take it. அதான் சொன்ன மாதிரி வந்து இந்த விஷயத்த குதிரை கிட்ட சொல்லும் போது, நீ இப்படி இருந்தா நான் உன மீட்சா அல்லாஹ் எடுத்துக்கிறமா நல்லா சொல்றாங்க. அது உடனே ஓகே அல்லாவே இந்த இதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுது. அண்ட் தேர் கம் ஹியர் அண்ட் பெர்ஃபார்ம் தேர் ஃபங்க்ஷன்ஸ். அவங்க அல்லாஹ் கிட்ட சொன்ன இதுதான் இங்க அவங்க கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனா நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், நம்ம என்ன அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு வந்தோம், நம்ம என்ன இங்க செய்யறோங்கிறத நம்ம இன்ஷால்லா பரிசீலனை பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம், உங்க உடம்பு கூட, உங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட் கூட சப்மிட்டர் தான் சொல்றாங்க. இந்த பூமி ஒரு சப்மிட்டர், அல்லாஹ்க்கு சரணடையுது. அந்த பூமியிலிருந்து வந்தப்பட்ட எல்லா பொருளுமே சப்மிட்டரா இருக்கு. உங்களால நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களோட இதயத்தை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு சப்மிட்டர். அல்லாஹ் சொல்ற விஷயத்த இவ்வளவு நிமிஷத்துக்கு இவ்வளவு பம்ப் பண்ணா கரெக்டா அந்த நம்பர்ல பம்ப் பண்ணிட்டு அது போயிடும். அது மட்டும் தான் அது செய்யுது. உங்களோட குடல்களை செக் பண்ணி பாருங்க, உங்க இன்டெஸ்டைன்ஸை பாருங்க. அது வந்து நீங்க சாப்பிடுற உணவு வந்து மைல்ஸ் அண்ட் மைல்ஸ், அந்த குடல் நீங்க லென்த் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசுன்னு சொல்றாங்க. அந்த லென்த்தை எல்லாம் அது அல்லாஹ் சொன்னபடியில வந்து சாப்பாடு நீங்க சாப்பிடுறீங்க, செரிமானத்துக்கு நேரா அப்படியே அந்த பெரிய வழியா வந்து ப்ரிசைஸ் மோஷன்ல அது கூட சப்மிட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. உங்களோட லங்ஸ், நம்ம மூச்சு விடுற லங்ஸ், அது கூட அல்லாஹ்க்கு சப்மிட்டர் தான். அல்லாஹ் சொன்ன மாதிரி மூச்சை இழுக்குது விடுது. இந்த ஆன்மாக்கு தேவையான இந்த உடம்புல அல்லாஹ் செலுத்தி இந்த மொத்த உடலுமே அல்லாஹ்க்கு சப்மிட்டர் தான். ஆனா நம்ம ஆன்மா மட்டும்தான் இன்னும் அகந்தை கொண்டுட்டு நம்ம முழுமே அல்லாஹ்க்கு சப்மிட்டரா போலங்கிறதுனால நம்ம இருக்குங்கிறது தான் இது முழு பயன் பத்தியுமே. திஸ் யூ டோன்ட் கண்ட்ரோல் தட் பிகாஸ் they are submitting to God. your body is part of the earth. நான் சொன்ன மாதிரி இந்த உங்க உடம்பு வந்து இந்த பூமியோட ஒரு பகுதி. பூமி சப்மிட்டர், உங்க உடம்பு ஒரு சப்மிட்டர். உங்களால விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் முடிச்சுக்கிறேன். பட் ஓவராலா பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அந்த பயன்ல நான் ஆழமா கத்துக்கிட்ட விஷயம். நம்ம விலங்குகளை நம்ம ரொம்ப ஏளனமா பாக்குறோம். அது அறிவே இல்லைன்னு சொல்றோம் மனுஷங்களை கம்பேர் பண்ணா. ஆனா பட் உண்மையிலே இதபடி நம்ம பார்த்தோம், குரான் படி நம்ம பார்த்தோம்னா அவங்க நம்மளை விட எவ்வளவோ மேல் தான். ஆக்சுவலா அவங்க அல்லாஹ் சொல்ற கட்டிலே தாண்டி அவங்க எதுவும் செய்யறது இல்ல. அந்த விஷயத்த நம்மள அல்லாஹ் கிட்ட சொல்லும் போது நம்ம அல்லாஹ் கிட்டே மாறா நான் எப்படி எல்லாம் இதெல்லாம் செய்வேன்னு நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்க சொன்ன விஷயத்த அவங்க கரெக்டா செய்யறாங்க. நம்ம சொன்ன விஷயத்த நம்ம கரெக்டா செய்யறோமாங்கிறத இன்ஷால்லா ஒவ்வொருத்தரும் பரிசீலனை பண்ணி பாக்குறோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.